அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரெசிபி என்னென்னா கடல் பாசி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடல் பாசி செய்கிறதுக்கு 1.5 மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பால் தனியாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 2வது பால். இதில் தான் இப்போ நம்ம கடல் பாசி போட்டு செய்ய போகிறோம். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். செகண்டாக எடுத்த பால் வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கிற இந்த கடல் பாசியை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதி வந்துருச்சு. இப்போ இதில் ஊற வச்சுருந்த இந்த கடல் பாசியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா இது கரையணும். ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் கரையிற வரைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கடல் பாசி நல்லா கரைஞ்சிருச்சு. ஊற வச்சுருந்தனால சீக்கிரமே கரைஞ்சிருச்சு, இல்லைனா கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். அந்த சுகர் நல்லா கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு கொதிச்சுட்டு இந்த குட்டி குட்டியாக இருக்கிற இன்னும் இந்த கடல் பாசிலாம் நல்லா கரையணும். சுகர் சேர்த்து இந்த அளவுக்கு கொதி வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கொதிச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இது கூட திக்காக எடுத்து வச்சுருந்த இந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வடிகட்டி பிளேட்டில் ஊற்றிடுவேன். பாருங்கள், கடல் பாசியோட இப்போ அந்த ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணி பிளேட்டில் ஊற்றி வச்சுருக்கேன் செட் ஆகிறதுக்கு. இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் செட் ஆகிரும். இப்போ வந்து இதில் நான் ரோஸ் எசன்ஸ் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பமான கலரில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எசன்ஸ் சேர்க்குறப்ப கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருந்தது, அதை இந்த மாதிரி குட்டி பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கும் நான் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து நான் பிளாக் கரண்ட் க்ரஷ்ஷு சேர்த்துக்கிறேன். கடல் பாசிக்கு க்ரஷ்ஷும் சேர்த்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கடல் பாசி இந்த அளவுக்கு எப்படி நல்லா செட் ஆகிருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கடல் பாசி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிங்க் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குது, பிளாக் க்ரஷ் ஃப்ளேவரும் நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக இந்த வெயிலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு அவ்வளோ நல்லது, குளிர்ச்சி, ஹீட்டு கம்மி பண்ணும். ஸோ ட்ரை பண்ணுங்கள்.